பாருங்க, நம்ம எல்லாம் தேவனுடைய பிளானிங்ல இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 1:2, ரோமர் புறத்தில் உள்ள தேவ பிரியருக்கும் பரிசுத்தமான அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எழுதுயா இவர் எழுதுறாருங்க, அழகா எழுதுறாரு. நிருபங்களை எழுதுறார், ஒவ்வொரு சபைக்கு எழுதுறார். தேவ பிரியறதுங்க, தேவனுடைய பிளானிங்ல, அவரோட ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறவங்க தேவ பிள்ளைகள். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, ஒருவேளை அப்பா எனக்கு தகுதி இல்லப்பா, நான் குறைவுள்ளவன், எனக்கு தகுதியில சொல்லிக் கொண்டிருக்க உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா உங்ககிட்ட ஒரு குணம் இருக்கு பார், ஹல்லேலூயா. இல்ல ஒரு பிடிவாதம் இருக்கு பார், உங்ககிட்ட ஒரு ஒரு வைராக்கியம் இருக்கு பார். வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கா, அது கெட்ட விதத்துல போக வேண்டாம். ஹல்லேலூயா. இது நம்ம பொல்லப்புக்கு செய்ய வேண்டாம். இந்த வைராக்கியத்தை ஏசப்பட்ட கொடுப்போமா? இந்த கிருபைய ஏசப்பட்ட, அப்பா என் குணம் இப்படிதான்ப்பா, நான் ரொம்ப கோபக்காரப்பா அப்படி சொல்றீங்களா? அந்த குணத்தை ஏசப்பட்ட கொடுங்க. ஏசப்பா இந்த கோபத்தை மாத்தி உமக்குள் உள்ள அன்பை கொடுத்திருக்கப்பா. ஏசப்பா நான் ரொம்ப பேசுறேன், நான் ஏசப்பா உமக்கு விரோதமா ரொம்ப பேசுறேன், ரொம்ப வாயாடியா இருக்கிறேன். இந்த வாய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கிறிஸ்துவுக்காக பேசுகிற வாயா நம்மளை மாத்தி விட்டுருவான். ஹல்லேலூயா. பவுல் என்னத்தமா சொன்னாங்க? இவன் வாயாடி வந்துட்டான், எப்ப பார்த்தாலும் ஏசு. அப்ப அவனோட வாயே கர்த்தர் மாத்தி விட்டார். அதனால் கேட்டுக்கொண்டிருக்க தேவ, உங்க வாழ்க்கை நீங்க எப்படி இருந்தாலும், நீங்க எந்த குணத்துல இருந்தாலும் ஏசப்பா உங்களை அழைக்கிறார். நீங்க கோபமா இருந்தீங்களா, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன், ஏசப்பா நான் ரொம்ப பொறாம உள்ளவளா இருக்கிறேன், ஏசப்பா எரிச்சலா இருக்கப்பா, யாரை பார்த்தாலும் எரிச்சல். ஆமென், ஹல்லேலூயா. எரிச்சல் இருக்குப்பா, அப்ப கொடுத்துருங்க இந்த குணத்தை, அந்த எரிச்சல் குணத்தை அவர் மாத்தி விட்டுருவார். ஹல்லேலூயா. யாருமே எனக்கு சமாதானமா இருக்க முடியல ஏசப்பா, ஒரே குழப்பமா இருக்கு ஏசப்பா, என்னுடைய எப்படி அந்த சித்தரை அவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவரை சந்திச்சிருங்க, அவருக்காக வாழ்ந்துருங்க. இதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த காரியம் எதுக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசுவே தெரியும், இயேசுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவ சொல்லிக் கொண்டிருக்க இயேசுவை நாம் சந்தித்தோமா?